அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சி தானியஸ்ரீ 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு வித்யா விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி திருப்பூரில் பயிலுகிறேன். மதிப்பிற்குரிய பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களுக்கும் பெருமைக்குரிய பேராசிரியர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். வரலாறு என்பது வெறும் மன்னர்களின் வெற்றிகளை பற்றி மட்டும் பேசுவதல்ல, அது ஒரு நாட்டின் வீரத்தையும் தியாகத்தையும் பெண்களின் ஆற்றலையும் உலகிற்கு உணர்த்துவதாகும். அப்படிப்பட்ட நம் வரலாற்று பக்கங்களில் பெண்களின் வலிமையாகவும் வீரத்தின் குறியீடாகவும் இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராளி வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பேசுவதில் நான் எனது பாக்கியமாக கருதுகிறேன். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தார் ஆகியோரது ஒரே மகளாக பிறந்தார் ராணி வேலுநாச்சியார். பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண்மகனை போலவே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், வில்வித்தை, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார். இது மட்டுமின்றி தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது போன்ற பல மொழிகளிலும் புலம்பெயர்ந்தார். இளவயதிலேயே சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அவர்களை திருமணம் செய்து கொண்டு நாட்டின் சிறந்த அரசியாக நிர்வகித்து வந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களின் பேராசை வேலுநாச்சியாரின் வாழ்க்கையவே புயலாக மாற்றியது. காளையார் கோவிலில் நடந்த போரில் சிவகங்கையின் மன்னருமான மற்றும் வேலுநாச்சியாரின் கணவரான முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் தனது கணவன் இழந்த போதிலும் மனம் தளராமல் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் திண்டுக்கல்லில் உள்ள விருப்பாட்சியில் தலைமறைவாக 8 ஆண்டுகள் இருந்தார். அந்த 8 ஆண்டுகளும் ஓய்வுக்கான காலம் அல்ல, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடவும் தன் நாட்டை மீண்டும் மீட்கவும் திட்டமிட்ட காலம். அப்போதுதான் ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கர் இவர்களுக்கு உதவினார். வரலாற்றில் மற்றும் உலகத்தில் முதல் பெண் படைப்பிரிவுகளாக உடையாள் என்ற பெண் படைப்பிரிவுகள் திகழ்கின்றது. அப்போது குயிலி யார் தெரியுமா? குயிலி ஒரு வீர பெண்மணி. ஏனென்றால் ஆங்கிலேயர்களை வீழ்த்த நினைத்து தனது உடலிலும் தீப்பற்றி கொண்டு ஆங்கிலேயர்களின் கருவிகளையும் தீப்பற்றி வீரமரணம் அடைந்தார். உலகத்தில் தற்கொலை செய்து படைத்தளபதி மற்றும் படை வீரராக இருந்த ஒரே வீர பெண்மணி குயிலியே ஆவார். ஜான்சி ராணிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே 18ஆம் நூற்றாண்டிலேயே ஆங்கிலேயர்களை வீழ்த்தி ஒன்றாக நின்று வென்றார் வேலுநாச்சியார். அதேபோல் அனைத்து பெண் குழந்தைகளும் வீட்டிலும் பலம் காட்ட வேண்டும். சமுதாயத்தில் அந்நீதியை தட்டி கேட்கும் உண்மையும் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. தன் கையே தனக்கு உதவி என்ற பழமொழிக்கேற்ப தான் ஒன்றாகவே நின்று வென்றார் வேலுநாச்சியார். அவரது வீரமும் தைரியமும் மற்றும் ஒழுக்கமும் நட்பண்பும் நம் ஒவ்வொரு நரம்புகளையும் ஓடிக்கொண்டிருக்கு. அதை நினைத்து அனைவரும் ஒன்றாக நாட்டிற்கு நன்மை சேர்ப்போம். இதை கூறி எனது பேச்சை கேட்ட அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். என் பெயர்